மாமல்லபுரத்தில் மின்சாரம் பாய்ந்து 4 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியின் போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மாமல்லபுரம் அருகே ஆழ்துளை கிணறு தோண்டுவதற்காக பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் குடிநீர் தண்ணீர் பிரச்சனைக்காக போர் அமைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த நட்சத்திர விடுதியின் அருகே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போர் போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது 40 அடி உயர அளவில் அவர்கள் போர் போடும் பணியில ஈடுபட்டிருந்தார்கள். அதனை தொடர்ந்து அந்த போரில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பியை எடுப்பதற்காக அவர்கள் அந்த கம்பியை மேல் நோக்கி தூக்கியிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கே அருகில் இருந்த உயர் அழுத்த மின்சார கம்பியின் மீது இந்த போரில் இருந்த கம்பி பட்டதுல இந்த கம்பியை தூக்கி கொண்டிருந்த 5 பேருக்கு மின்சாரம் பாய்ந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்தார்கள். படுகாயமடைந்த ஒருவர் தற்போது மீட்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மாமல்லபுரம் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இந்த உயிரிழந்த தொழிலாளர்கள் நெய்க்குப்பியை சேர்ந்த பிரபு, வசந்தபுரியை சேர்ந்த பாலாஜி, மாமல்லபுரத்தை சேர்ந்த பாட்ஷா பாய், கடும்பாடியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த காரணியை சேர்ந்த பரசுராமன் என்பவர் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்து வந்த அவர்களது உறவினர்கள் தற்போது கதறி அழக்கூடிய காட்சிகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மாமல்லபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.